சிக்கன் எடுத்து வெளியே வச்சாச்சு. நான் ஜிம் போயிட்டு வரக்குள்ள டீப் ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து காலைல வந்து ஹரியாலி சிக்கன் டிக்கா. ஸோ ஜிம் போயிட்டு வந்து பார்க்கலாம். வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா குலிட்டன் ப்ரெஸ், அதுக்கப்புறம் அப்படியே பெக் டெக் ஃப்ளை. இன்னைக்கு ஒரு 5 kgs வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்ம் லேட் புல் டவுன். இது வந்து லைட்டாக 45 டிகிரியில் பண்ணேன். அப்படியே ஸ்ட்ரெச் வந்து நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து சீட்டட் ஃப்ளெக்ஷன் ரோ. ஸோ இது வந்து சேம் சீட்டட் ரோ மாதிரி தான், பட் வந்து முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறம் பின்னாடி வந்து இருப்பேன். ஸோ இது வந்து ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும், பட் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் இது பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதோட நான் வெயிட் ட்ரைனிங் ஓடிது. அதுக்கப்புறம் பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ். இதை வந்து புல் அப்ஸில் 2 செட் பண்ணியிருந்தேன், 15+12. அதுக்கப்புறம் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25+22. ஃபர்ஸ்ட் மீலுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் டிக்காக்கு இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரக்காக சார்கோல். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஸ்மோக் ஒன்று நல்லா வரும். ஓகே, இதை மூடி வச்சாச்சு. ஸோ அது வந்து டீப் ஃப்ரீஸ் ஆகி முடியல, ஆனால் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக அதை வச்சுட்டேன். இப்போது அதை வச்சுட்டு அப்படியே அது மேரினேட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வாக் போகணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறதில்ல, 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நைட் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ஹெர்பல் டீ குடிச்சிட்டு, நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒன்றும் முடியல, அதனால் வந்துட்டு ஹெர்பல் டீ மட்டும் இப்போ குடிச்சிட்டு அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வாக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கோட மீல் பிளான் என்னென்னா, இப்போ காலைல சிக்கன், பனானா, பைனாப்பிள் அதோட முடிஞ்சு. பால் வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் வந்து பீனட்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அது முடிச்சோன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் அளவுக்கு கேலரிஸ் வந்துடும். கேஃபர் தான் ஒன்றும் ரெடி ஆகலை, இல்லைன்னா அது மோராக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல்லாக ரெடியாக முடியல ஒன்றும். இப்போ தான் ரிவைவ் பண்ணியிருக்கனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு இது நைட்டு தான் தேவை. நைட்டு வந்து லிட்டில் மில்லட் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து ரைஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வச்சுருக்கேன், ஏன்னா ஃபைபர் இருக்கும் அதில். ஸோ அதை வச்சுட்டு 50 கிராம்ஸ் கூட இதை வந்து லைட்டாக தாளித்து நம்ம எப்படி இது பண்ணுவோம், அந்த பழைய சாதம் செய்வாங்கல்ல, அந்த மெத்தடில் செஞ்சிட்டோன்னா நான் வந்து அதை வந்து முடிச்சிருவேன். கூட வந்து பொட்டேட்டோ பொரியல் செஞ்சிட்டேன்னா அது கூட வந்து சாப்பிட்றலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேலரிஸ் அதிகமாக பர்ன் பண்ணுவேன். காலைல வந்து வெயிட் ட்ரைனிங் முடிச்சாச்சு, மொபிலிட்டியும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இதுலேயே வந்து இன்னைக்கு ஹைப்ரிட் இல்லையா, இன்னைக்கு ஃபேஸ் 3ங்கிறதுனால இதுவும் பண்ணுவேன், ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சும் பண்ணுவேன். ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 செட்டு மட்டும் பண்ணுவேன். ஹோல்டிங் இன்னைக்கு வந்து பாடி வெயிட் ஒர்க் அவுட்லேயும் இருக்காது, இதுலேயும் இருக்காது. ரெசிஸ்டன்ட் பேண்ட்லேயும் ஹோல்டிங் ஐசோமெட்ரிக் ஹோல்டிங் வந்து இருக்காது, ஆனால் வெயிட் ட்ரைனிங்கில் ஹோல்டிங் எப்பவும் போல் பண்ணியிருப்பேன். இது போக வந்து நான் மவுத்தை வந்து பஞ்சிங் பேக்கில் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பாக்ஸிங் இல்லாமல் ஷேடோ கிக் பாக்ஸிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்னு பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து நுண்சக்கோ பண்ண போகிறேன். நுண்சக்கோ வந்து ட்ரைனிங் பண்ண போகிறேன் ஒரு 10 மினிட்ஸு. ஸோ ரெஸ்டன்ட் பேண்ட் பண்ணுவேன் இல்லையா, ரெஸ்டன்ட் பேண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி வந்து கரலாக்கட்டையில் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னோட இன்னைக்கோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொட்டீன் முடிஞ்சு. வாக்கிங் வந்து நடுவில் போயிட்டே இருப்பேன். அது 12,000 to 15,000 ஸ்டெப்ஸ் டார்கெட், அதுதான் டார்கெட்டு. இப்போ 30 மினிட்ஸ் நடப்பேன், அப்புறம் வந்துட்டு ஒரு டைமில் நடந்துட்டு இருப்பேன். அப்புறம் ஈவினிங் இல்லை நைட் வந்து பேலன்ஸாக நடந்து முடிச்சிடலாம். வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் ஊற்ற போகிறேன். ஏன்னா ரெசிபியில் வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்கணும், பட் ரெசிபியில் வந்து ஊற்றாதனால நான் குக் பண்ணும்போது மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதை மேரினேட் பண்ணும்போதே ஊற்றிட்டா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஆக்சுவலி வரும். இங்கே இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மசாலா வந்து நடுவில் அப்பப்போ ஊற்றிக்கலாம். எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது பிரெஸ்ட் கேக்குங்கிறனால டோட்டலாக 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து திரும்ப அடுத்த சைட் டாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்பில் சுடு தண்ணியை காய வச்சுட்டேன் அப்படின்னா அதில் வந்து கார்ன் வந்து வேக வச்சிடலாம் எடுத்துகிட்டு போகிறது. அவ்வளோ இப்போ அப்படியே ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். 1 மினிட் மட்டும் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ளிப் பண்ணுறேன். இங்கே தண்ணியும் பாலாயிடுச்சு. அந்த கேப்பில் வந்து கார்ன், ஸ்வீட் கார்னையும் இது உள்ள போட்டுடலாம். பீனட்ஸ் இப்படி போடலாமான்னு தெரில, நான் போடுறேன், பார்க்கலாம் எப்படி வரும்னு தெரில டேஸ்ட். இப்போ வந்து இந்த மசாலா அப்படியே லைட்டாக மேலே ஊற்றி விடுங்க.
பேலன்ஸ் மசாலா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது, இப்போ ஹை ஃப்ளேம் தேவையில்லை. 2 மினிட்ஸ் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பிடலாம். பேலன்ஸ் இருக்க மசாலாவும் ஊற்றிடுவோம். ஸோ அது ரெடியாக கேப்பில் நம்மளோட பனானாவையும் பைனாப்பிளையும் கட் பண்ணிடலாம். அதோட நம்மளோட காலையில் மீல் வந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த பேலன்ஸ் வச்சு தான் நான் டப்பாச்சி செய்வேன். ஆனால் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்குது, செஞ்சு வச்சு யூஸ் கிடையாது. இப்போ அதனால் இதை வேஸ்ட்லாம் போடுவேன். ஸோ அவ்வளோ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக உப்பு மிளகாத்தூள் வந்து தூவிக்கலாம். ஸோ பனானாவுமே கிட்டத்தட்ட 120 130 கிராம்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டு தான் வந்து இது. அப்புறம் சிக்கன், இதோட வந்து என்னோட மார்னிங் மீல் முடியுது. அதுக்கப்புறம் பீனட்ஸோ இது பால் மூணுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் பீனட் தான் போட்டிருப்பேன். இது இல்லாமல் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துப்பேன். ஸோ அதோட வந்து எனக்கு கிட்டத்தட்ட டயட் முடிஞ்சிடும். அப்புறம் நைட்டு வந்துட்டு இந்த கேஃபர் வந்து ரெடி ஆகணும். இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். நேற்று மாட்டுப்பால் ஊற்றிருந்தேன், அவங்க தண்ணி ஜாஸ்தி கலக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது ஒழுங்காக தயிர் ஃபார்ம் ஆகலை நிறையா. சரி, கொஞ்ச நேரம் விட்டு பார்த்துடலாம், நைட் வரைக்கும் விட்டுடலாம். ஸோ ஈவினிங் வந்து கேஃபரு லிட்டில் மில்லட் ஒரு 50 கிராம் போட்டால் என்னோட இது முடிஞ்சு. அப்புறம் ஈவினிங் வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது என்னோட மார்னிங் மீல். சிக்கன், பைனாப்பிள் அண்ட் பனானா. கார்ப்ஸ் இருக்குது, இதுலேயே ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே பாய், நான் வந்து ரெடி ஆகிட்டு தான் சாப்பிட போகிறேன். ஸோ சாயந்தரம் பார்க்கலாம். இப்போ ஈவினிங் சரியான மழை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, இடி பயங்கரமாக இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து இடி பயங்கரமாக இருக்குது, ஆனால் மின்னல் இல்லை. அதனால் வந்துட்டு வாக் போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மலையில். ஸோ மலையில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதான் பண்ண போகிறேன், பாக்ஸிங். அப்படியே வந்து தலையை மட்டும் தொடச்சிட்டு வாக்கிங்கில் இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், செம்மையாக தட்டு தட்டுன்றது. ஸோ என்னோடய பைக்கையுமே வாஷ் பண்ணணும். பைக்கையும் கொண்டு போய் நிறுத்திட்டு நானும் அப்படியே வாக்கிங் போவேன். நல்லா 1.5 மணி நேரம் கோல்ட் ஷவர் வந்து எடுத்தாச்சு. ஸோ பைக்கும் பலன்னு ஆயிடுச்சு. எடுத்து ட்ரை கிளாத் வந்து தொடச்சிட்டு என்னோட ஹேண்ட் ரேப்பை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மவுத்தாயில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் தான் ட்ரெயின் பண்ண போகிறேன், ஸ்பீடு வந்து இன்னைக்கு ட்ரெயின் பண்ண மாட்டேன். ஸோ வந்து கண்ட்ரோல்டாக பவர்ஃபுல் பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ மவுத்தாய் வந்து 6 ரவுண்டு முடிஞ்சு. இப்போ கிக் பாக்ஸிங்கில் ஷேடோ பண்ண போகிறாங்க. ஷேடோ கிக் பாக்ஸிங்கில் 3 ரவுண்டு. ஸோ டோட்டலாக 9 ரவுண்ட்ஸ் வரும் இன்றைக்கி. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கிக் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போகிறேன். அதாவது கிக்கை மட்டும் தான் பண்ண போகிறேன். ஹேண்ட் வந்து நான் எதுவுமே பண்ண போகிறது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா 3 விஷயம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். லோ கிக்கு, மிட் கிக்கு, இது வந்து ஹை கிக். ஸோ இந்த 3 தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு இல்லையா, ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிக்கில் ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு ரைட் சைடு, அப்புறம் செகண்ட் 1 மினிட்டுக்கு லெஃப்ட் சைடு, அப்புறம் 2 காம்பினேஷன்லையும் சேர்த்து வந்து 3rd மினிட்
ஸோ அதுக்கப்புறம் மிட் கிக்கில் அதே மாதிரி ஹை கிக்லேயும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோட குக்கிங் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 80% ஆஃப் த ஒர்க் அவுட்ஸ் வந்து இப்போ முடிச்சாச்சு. ஸோ என்னோட ரெஸ்டன்ட் பேண்டில் சில ஒர்க் அவுட்ஸும் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் முடிச்சிட்டா என்னோட வேலை வந்து இதோட முடிஞ்சிடும். இப்போ வந்து ஃபைனல் மீலுக்கு வந்தாச்சு. ஒன்றும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம், அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் கொஞ்சம் இருக்குது. அது கூட பண்ணலன்னா பரவாயில்ல, பட் ஸ்ட்ரெச்சிங் கம்பல்சரி இன்றைக்கி பண்ணோம். 20 செகண்ட்ஸ் ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து தேர்ட் மீலுக்கு வந்து நான் இது சொல்லியிருந்தேன், லிட்டில் மில்லட்டு, அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோஸு. ஸோ வந்து இது ரெண்டையும் வேக வச்சுட்டு டக்குன்னு போய் ஒரு சின்ன ரின்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ 300 கிராம்ஸ் பொட்டேட்டோ, இது 50 கிராம்ஸ் சொல்லியிருந்தேன், 50 கிராம்ஸ் தான். எனக்கு என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த கேலரிஸையும் ப்ரிசைஸாக என்னால் வந்து பண்ண முடியல. 250 கேலரிஸ் டெபிசிட்டில் இருக்கணும்னா நான் முதலே வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எவ்வளோ பர்ன் பண்ணுதுன்னு என்னால் முன்னாடியே கணிக்க முடியாது. ஸோ அப்பப்போ தான் வந்து பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். நான் ஆனால் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் போது 8 or 9 நான் சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த 9க்கு மேலே ஆக்டிவிட்டி பண்ணுறேன், அதில் பர்ன் ஆகிறத வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகுமா இல்லை பத்தாமல் போகுமாங்கிறது தெரியாது. பத்தாமல் போனால் கூட ஏதோ ஒரு ஹெவி இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ணால் அதை கரெக்டாக பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அடுத்த நாளில் வந்து சரி பண்ணணும், அடுத்த நாள் சரி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். ஸோ நான் ஏதோ ஒன்று விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி ரீவேம் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எனக்கு செட் ஆகாது, ஏன்னா வந்து டைமிங் சுத்தமாக செட் ஆகலை. அதாவது ப்ரிசைஸாக என்னால் ட்ராக் பண்ண முடியல. அந்த 250 கேலரிஸ் ஒரு நாளைக்குங்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்தளவுக்கு ப்ரிசைஸாக இது ட்ராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கரெக்டாக 12 மினிட்ஸ் நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி புளியில் போட்டு வந்துடுறேன் 12 மினிட்ஸ்க்குள்ளே. ஆர்வ கோளாறில் இதை எடுத்து முன்னாடி வச்சுட்டேன், லிட்டில் மில்லட்ஸ் உள்ளே போடாமையே விட்டேன். ஓகே, ஒரு வழியாக உள்ளே போட்டாச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது இது ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆனால் கிச்சன் வந்து சர்வநாசம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், தண்ணி ஃபுல்லாக கீழே நிறையா ஊற்றிடுச்சு. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பரு. இதுதான் வந்து லிட்டில் மில்லட்டு சாமை. கிட்டத்தட்ட ரைஸை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து தயிரில் ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப லிக்விடியாகவும் போடலாம், மோர் மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து இந்த கர்டில் சேர்த்துக்க வேண்டியதான். இது சும்மா சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும், இல்லைனா வந்து ரா ஆனியன்ஸ் கூட சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சியா சீட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது வந்து உங்களுக்கு ரைஸ்லையும் செய்யலாம். நான் வந்து லிட்டில் மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இதில் ஃபைபர் இருக்கும். அதனால் இப்போ பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா என்னோட டயட் வந்து முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெஸ்டன்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்ட்ரென்த்துக்காக தான் பண்ணுவேன். இதில் மசில் பில்டிங் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும், பட் அதை விட வந்து ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து புஷ்அப்ஸ் வந்து 3 செட்டு 3 வெயிட்டில், அதை முடிச்சுட்டு வந்து சிங்கிள் ஆர்ம் ரோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 வெயிட் 3 செட்டு. அதை முடிச்ச கையோட ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணேன். ஸ்ட்ரெச்சிங் முடிச்சோடனே என்னோட ஓவரால் ஆக்டிவிட்டி வந்து முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி ஒரு கேலரி இன்டேக் ட்ராக்கரை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இதான் இன்றைக்கி சாப்பிட்டதே நான் இது பண்ண குக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கேன். அண்ட் 3050 கேலரி டயட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் மோடில் போட்டுக்கிறேன், ரொம்ப கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1360 கேலரிஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து பர்ன் பண்ணிட்டேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். அது இல்லாமல் பிஎம்ஆர் டோட்டல் பர்ன் வந்து 3292. ஸோ இதில் வந்து 234 வந்து எனக்கு இப்போ டெபிசிட்டில் இருக்கேன். ஸோ வந்து ப்ரோட்டீன்லாம் கூட ஓகே தான். ஸோ ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னாலும் 2.4 கிராம்ஸ் கொடுத்துருக்கேன், நல்ல ப்ரோட்டீன் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். அப்புறம் 4.7 கார்பு அண்ட் வந்து 2 கிராம்ஸ் வந்து பர் கேஜி ஃபேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைபர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் தான், 25 கிராம்ஸ் தான் 29 கிராம்ஸ் கொடுத்துருக்கேன். பட் வந்து ரெக்வயர்ட் வந்து 42. அதாவது எப்படின்னா 1000 கேலரிஸ்க்கு 14 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபருங்கிற மாதிரி கணக்குது. பட் வந்து அது மாதிரி எடுக்க முடியல என்னால். ஸோ வந்து 30 கிராம்ஸ் வந்து டீசெண்டான ஃபைபர். இதுவே வந்து டைஜஷனுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வெஜ்ஜிஸ், பீனட்ஸு, லிட்டில் மில்லட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஃபைபர் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டதில் முக்கால்வாசியில் வந்து ஃபைபர் இருக்க மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்படி சாப்பிட்டாவே மோஸ்ட்லி ஹெல்த்தி தான்.
ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக டேவை முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1469 கேலரிஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு 15,600 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் வந்து 4.7 ஹவர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்கேன். ஸோ ஈட்டிங் விண்டோ தான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு, 10.5 ஹவர்ஸு. பட் ஓகே தான். அண்ட் 330 கேலரிஸ் வந்து டிவிசில் இருந்திருக்கேன்.